ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம OT7 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம், ஹாரர் எஃப்எஃப். ஸோ நம்ம பார்ட் 1 என்ன பார்த்தோன்னா, நீங்கள் புதுசாக அந்த ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணுறீங்க, அவனுங்க 7 பேரும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. தென் அவங்க கூட கொஞ்ச நாள் பழகுறீங்க, ஜேகேக்கும் உங்களுக்கும் லவ் ஆகுது. அதுக்கப்புறம் ஜேகே உங்களை கிஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் கேட்டு போகிறான். அதுக்கப்புறம் அவனுங்க 7 பேரும் வந்துடுறானுங்க, உங்களுக்கு ரொம்ப மோசமாக அங்கே எல்லாமே பண்ணுறானுங்க. தென் நீங்கள் இறந்துட்டீங்கன்னவும் அவனுங்க உங்களோட ஃபேஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணி உங்கள் பாடியை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடணுன்றானுங்க. ஜேகே ஆசிடை ஊற்றுறான். அதுலேருந்து கண்டினியூஷனில் பார்க்கலாம்டா. இது வந்து பெருசாக வியூஸ் போகலாது, ஏன்னு தெரியல. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூடா. ஸோ ஷேர் பண்ணுங்கள், இன்னும் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த கதை எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ இது வந்து நைட்டு பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சவுண்ட் எஃபெக்ட்லாம் நல்லாயிருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம விஸ்வாலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். உன் அழகை ரசித்தேன், உன் உடம்பை ரசித்தேன், எல்லாத்தையும் ரசிச்சிட்டேன். ஆனால் இப்போது நீ உயிரோட இல்லை. அதனால தான் கடைசி காரியமாக இதை பண்ணுறேன். என்னை மன்னிச்சிடுவாயன், உன்னோட ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் இந்த பாட்டிலை திறந்து ஊற்ற ஆரம்பிக்கிறான். ஃபுல்லாக எரிஞ்சு இப்படி ஆகுது. ஸோ டெஸ்டாக ஆகிடுச்சு ஃபேஸு. ஸோ அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அந்த ஆறு இருக்குதுன்னு சொன்னால, ஸோ அங்கே போட்டுறானுங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருந்த தடயமே இல்லாமல் நாய் வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஆரம் வந்து நிறைய இந்த சயின்ஸு அதை பற்றிலாம் நிறையா படிப்பான். ஸோ அவன் வச்சு எல்லா காரியமும் முடிச்சிடறானுங்க. ஸோ யூஸ்வலாக நெக்ஸ்ட் டே வருது. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்ச நாள் வரல, இந்த நியூஸ் யாருக்குமே வரல. அந்த ஆறில் இருக்கிறதும் யாருமே கண்டுபிடிக்கல. அந்த பக்கம் பெருசாக யாரும் போகவும் மாட்டாங்க. ஸோ லைக் 1 or 2 month ஆகுது. நீங்கள் வரவே இல்லை. நீங்கள் தங்கியிருந்த ஹாஸ்டல் எல்லாத்தையும் கேட்டு பார்க்குறாங்க, உங்களை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ நீங்கள் வேறு எங்கேயோ போயிட்டீங்க, இல்லை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்க. ஸோ யூஸ்வலாக எப்படி போவோமோ அதே மாதிரி கிளாஸ் போகுது. லைக் அவனுங்க 12th ஸ்டார்டிங்லேயும், லைக் நீங்கள் 11th தானே வந்திருப்பீங்க, இப்போ 12th படிக்கிறானுங்க. 12th ஸ்டார்டிங்லேயும் உங்களை மாதிரியே ஒரு அழகான பொண்ணு வந்திருக்கும். ஸோ இவனுங்க கூட பேசி உங்களை மாதிரியே தான். ஸோ ஆனால் அந்த பொண்ணு இவனுக்கு கோஆப்ரேட் பண்ணுது. அதே மாதிரி அவனுங்க பண்ணிவிட்டு விட்டுறானுங்க. இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க, இந்த ஸ்கூலில் படித்த பொண்ணுங்க எல்லாருமே இவனுக்கிட்ட மாட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு படித்தாதான் இங்கே படிக்க முடியும். இல்லைனா இவனுங்க லைக் கொஞ்சம் பவர்ஃபுல்லான கைஸ் தான். ஸோ என்ன வேணால் பண்ணுவானுங்க. இப்படியே 12th எக்ஸாம் லைக் பப்ளிக் முடிச்சுட்டு எல்லாருமே வீட்டுக்கு போயிடுவாங்கள்ல, அந்த மாதிரி போயிட்டானுங்க. இவங்க மட்டும் இருக்கானுங்க, இவங்க 7 பேர் மட்டும் இருக்கானுங்க. டே மச்சான், இதுக்கப்புறம் உங்களெலாம் எங்கே பார்க்க போகிறேன்னு தெரிலடா. இதுக்கப்புறம் இருந்தானா அவ்வளோதான், நீ வேறு காலேஜ் போயிடுவேன், நான் வேறு காலேஜ் போயிடுவேன். அப்புறம் உங்களெலாம் எப்போ பார்க்க போகிறான்னு தெரில, ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மின்னு சொல்லிகிட்ருக்கான். அப்போது இன்றைக்கி மெமரபிள் டேவாக ஆக்கிட்டு போகலாமா? நல்ல ஐடியா தான்டா சுகா. இன்றைக்கி தான் தூங்காமல் ஏதோ ஒரு நல்ல ஐடியா யோசிச்சு வச்சுருக்கேன். தேங்க்யூ. சரி ஹோபி, ஜிமினு, சரி ஆரம்பு, நீங்கள் யாராவது ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின் சொல்கிறாரு. பேசாமல் நம்ம லைக் ஒரு 10 மணி போல் போகலாம். 11 மணிக்கு தான் இந்த வாட்ச்மேன்லாம் இங்கே பூட்ட வருவான். அதுக்கப்புறம் நம்ம போகலாமே. இதுவும் நல்ல ஐடியா தான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் உட்காந்துட்டு கார்டு விளாட்றானுங்க, சிகரெட் பிடிக்கிறானுங்க, தண்ணி அடிக்கிறானுங்க. போதை ஆகிற அளவுக்குலாம் இல்லை, ஸோ மீடியமான இது தான் குடிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டு எல்லா காசிப்பும் பேசுகிறானுங்க. அப்புறம் நிறைய இங்கே லைக் இத்தனை வருஷம் பண்ண எல்லா கேடுத்தனத்தையும் பண்ணி பேசி அப்படி பண்ணிகிட்ருக்கானுங்க. டே மச்சான், அந்த ரோசி இருந்தாலடா செம்ம டேஸ்டடா, திருப்பியும் கிடச்சா நல்லாயிருக்கும். என்ன பண்ணுறது, சீனியராக போயிட்டா, அதனால நமக்கு முன்னாடியே போயிட்டா. இப்போ எங்கே இருக்கான்னு தெரில, அவள் கான்டாக்ட் மட்டும் கிடச்சிது, தினமும் வீட்டில் வச்சு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மின்னு சொல்லிகிட்ருக்கான். இங்கே ஜின் தான்,
நீ சொல்கிறதும் நல்லதாண்டா. அந்த ஷர்மியும் சூப்பராக இருந்தா. அவளோட ஃப்ரெண்டு ஞாபகம் இருக்குது அப்படின்னு ஆரம் சொல்லிகிட்ருக்கான். அவளுக்கு தான் அந்த இடுப்பில் மச்சம். அவள் தான்டா செம்ம செக்ஸியாக இருந்தா. எனக்கு மட்டும் அவளோட கான்டாக்ட் கிடச்சிதுன்னு வச்சுக்கோ, வீட்டில் வச்சு செய்கிறதுக்கடா. அதே தான் தூ அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு கார் துப்புறான். டேய் மூடு, நீ மட்டும் பண்ணாத மாதிரி தான் வயனு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வருது, அவங்க ஆக்சுவலாக மறந்தே போயிட்டானுங்க அவங்கள பற்றி. நீங்கள் சொல்கிற மாதிரி மற்ற ஃபிகர்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கா இல்லைன்னு தெரில. ஆனால் வயன் கூட பண்ணது மட்டும் என்னால் மறக்கவே முடியல. ஏன்னா ஒவ்வொரு பொண்ணுங்களையும் நீங்கள் கரெக்ட் பண்ணீங்க. எனக்கு கொடுத்த டாஸ்கில் இவ தானே இருந்தா. அதனால் அவள் உடம்பு என் கண்ணுக்குள்ளேயே இருக்குது. எப்படி இருந்தா தெரியுமா? நினச்சி பார்த்து ரசிக்காத நாளே இல்லை. திருப்பியும் அவெல்லாம் கிடைச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பொண்ணு தேடினாலும் கிடைக்காது. அதான் கொன்னுடியாடா அப்படின்றான். ஏய் ஹோபி, வார்த்தை இழந்து பேசு. நீங்கள் எல்லோரும் தானே பண்ணீங்க. நான் மட்டும் பண்ணுற மாதிரி. நான் பண்ணும் போது சாவலியடா, நீ பண்ணும் போது தானே ஹோபி அப்படி சொல்லிட்டு அவன் காலரை பிடிக்கிறான் டக்குன்னு. நம்ம எல்லோரும் தான் இதில் பங்கு எடுத்துக்கிட்டோம், புரியுதா? தேவையில்லாமல் வார்த்தை விடாத அப்படி சொல்லிட்டு ஜங்கு கோவமாக பேசுகிறான். கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு அவனுக்கு கோத்தில். ஜங்கு கையெடு. என்னடா பண்ணுவ? பள்ளியெல்லாம் ஏன் மேலே வச்சுருவீங்க போல. போலீஸ் வந்தா என்ன போட்டு கொடுத்துருவீங்க போல. என்னடா நீங்கள் சொல்லி தானே செஞ்ச. என்னப்பா நாங்கள் சொன்னால் செஞ்சிடுவியா? உன்னை தானே லவ் பண்ணா. அது உங்களால் தான் லவ் பண்ண வச்சேன். இல்லைன்னா போடாம இரும் போயிட்டே இருந்திருப்பேன். நல்லா பழக்கண்டா அப்படி சொல்லிட்டு ஜங்குக் வேகமாக அவனை தள்ளி விட்டு வெளில போயிடான். விடு 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 அப்படி சொல்லிட்டு ஆரம் சொல்லிட்டுருக்காரு. எல்லாமே இதெல்லாம் சகஜம், விடுங்க, எல்லோரும் தான் பண்ணோம். அவள் அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்துட்டா, அவ்வளோதான். மற்றபடி விடுங்க, பார்த்துக்கலாம். அப்படியே லைக் 1 hour ஆகுது, 2 hour ஆகுது. இப்போ லைக் 9 மணி ஆயிடுச்சு. ஜங்குக் வரவே இல்லை. ஜிமின் தான். என்னடா ரொம்ப நேரம் ஆகியும் இந்த ஜங்குக்கு காணோம். ஆமாண்டா ரொம்ப நேரம் ஆச்சுல, இன்னுமே வரல அப்படி சொல்லிட்டு தேவங்க சொல்கிறான். அவனுங்களும் கொஞ்சம் யோசிக்கிறானுங்க. ஒரு வேளை கோச்சிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டானா என்னன்னு தெரில. சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவன் வந்து வேகமாக சாத்திட்டு போயிருப்பான்ல, அதனால் வெளில லாக் ஆகிடுச்சு. என்னடா லாக் ஆகிடுச்சு, வேகமாக கதை சாத்தினத்தில் லாக் ஆகிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனா பிடிச்சி இழுத்து பார்க்குறானுங்க. ஒன்றும் வரலாங்க. ஸோ கதை உடைக்கவும் ட்ரை பண்ணுறானுங்க. பார்த்தா லைட் ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. டேய் என்னடா லூஸ் கனெக்ஷனாக இருக்குமோ? மணி 9 போகுதுடா. யார் ஃபோனில் சிக்னல் இருக்கான்னு பாருங்கள். ஜங்குக் ஃபோனுக்கு கால் பண்ணுங்கள். டேய் சிக்னலும் இல்லை, ஒன்றும் கிடையாது. ஃபோன் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோமேடா, என்னாச்சுடா? கஞ்ச பிஸ்னாரிங்க, இவனுங்க நெட்வொர்க்கிங் கட் பண்ணியிருப்பானுங்க. சரி பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆரம் போய் லைக் உடைக்க ட்ரை பண்ணுறாரு கதவை. ஃபுல்லாகவே கரண்ட்டு கட்டு. டேய் ஃபோனை எவனாவது ஆன் பண்ணுங்கடா. டார்ச்சு. அதுக்கப்புறம் யோங்கி ஃபோன்லேருந்து டார்ச் அடிக்கிறாரு. டேய் பாரா, இந்தா டார்ச் லைட். அதுக்கப்புறம் ஃபோன் கிட்ட இது பண்ணி லைக் கதவை உடைக்க ட்ரை பண்ணுறாங்க, முடியல. அந்த ஃபோன் லைட்டும் ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. என்னடா இது ஃபோனுக்கு வந்த சோதனை, மற்ற என் ஃபோனாவது இருக்கா? டேய் என் ஃபோனில் ஃபுல் சார்ஜ் இருந்துச்சுடா, ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹோபி சொல்கிறாரு. என்னடா பண்ணுறது, இப்போ இப்படி மாற்றிக்கிட்டோம், பக்கத்தில் இருக்கிறது கூட தெரியல. சரி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து உடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் கதவை வேகமாக சேர்ந்து 6 பேர் சேர்ந்து உடைக்கிறானுங்க. ஃபஸ்ட்டும் முடியல, லைக் இரும்பு கதவை மாதிரி இருக்குது. ஸோ லைக் 5, 6, 7 போகுது. கிட்டத்தட்ட 10 தடவை இடித்ததுக்கப்புறம் அந்த லாக் உடையுது. we made it அப்படி சொல்லிட்டு தேவங்க சொல்கிறாரு. சரி இப்போ
இப்போ போய் ஜங்குக்கு தேடுவோம் அப்படி சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லைக் பிரிஞ்சு போய் தேடலாம். அவன் கன்ஃபார்மாக மாடியில் தான் இருக்கானான்னு தெரியல. ஸோ நானும் தேங்கும் முன்னாடி போகிறோம். யூங்கி, ஆரம், நீங்கள் 2 பேரும் ஒன்றா போங்க. ஹோபி, ஜின், நீங்கள் 2 பேரும் ஒன்றா போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொன்னோன்னே லைக் பிரிஞ்சு போகிறானுங்க. ஒருத்தவனுங்க வந்து மெயின் கேட்டு, இன்னொருத்தவனுங்க வந்து லைக் மாடி, இன்னொருத்தர் வந்து சரி ரெஸ்ட் ரூம் பக்கம் எங்கேயா இருக்கானான்னு சொல்லிட்டு ஸோ பிரிஞ்சுட்டானுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஜிமினும் தேங்கும் பார்ப்போம். ஜங்குக், ஜங்குகா, ஜங்குகா எங்கடா இருக்க சொல்லிட்டு ஜிமின் கத்திட்டுருக்கான். பொறுமையாக கூப்பிட்றா, வாட்ச்மேன் வந்தானா அவ்வளோதான். இன்னுமாடா வாட்ச்மேனுக்கு பயந்துட்டுருக்க? நம்ம ஸ்கூலே முடிச்சிட்டோம், அப்புறம் என்ன? டேய் இதால பிரச்சனை வேணாண்டா, ஏற்கனவே பிளாக் மார்க் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறது? சக்குக்கா சக்குக்கான்னு கூப்பிடவா அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து கிண்டல் பண்ணி கேட்குறாரு. அப்போல்லாம் இல்லை, மீடியமாக கூப்பிடு. சரி அப்போ நீயே கூப்பிடு. சரி நீ மூடு, நானே கூப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு டேய் ஜங்குக், ஜங்குக் அப்படி சொல்லிட்டு தேவன் கூட்டிட்டு முன்னாடி போயிட்டுருக்காரு. டேய் ஒரு வேளை ரெஸ்ட் ரூமில் இருப்பானோ, தண்ணி சவுண்டு கேட்குதுடா. சரி என்னான்னு போய் பாருன்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டுருக்காரு பின்னாடி. இங்கே ஃபஸ்ட்டு தேவன் தான் ஃபஸ்ட்டு போகிறாரு உள்ள. என்ன இந்த பாத்ரூம் தான் தண்ணி சவுண்டு கேட்குது. ஜங்குக், ஜங்குக் கதவை திறடா. ஜங்குக் அந்த லைக் கதவு சாத்திருக்கு, உள்ளேருந்து தண்ணி திறந்துட்டு இருந்தால் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் ஜங்குக், ஜங்குக்கா, அதுக்கப்புறம் என்ன அப்படி சொல்லிட்டு சவுண்ட் கேட்குது ஜங்குக் மாதிரியே. டேய் வெளியில் வாடா, விடு நம்ம ஹோபி தானே, முடியாது, எதுக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கேட்குது. நீ வர வேணா, நானே வரேன்னு சொல்லிட்டு வேகமாக கதவை திறந்துட்டு உள்ளே வரான். என்ன ஜங்குக் சவுண்டு கேட்டுச்சு, ஆளே காணோம் அப்படி சொல்லிட்டு இங்கே உள்ளே வந்துட்டு சரி வெளில போகலான்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்ட் ரூம் உள்ளே இருக்குல்ல இண்டிவிஜுவல் ரூம், அந்த ரூம்லேருந்து வெளில வரத்துக்கு திரும்ப கதவு டக்குன்னு சாத்திடுச்சு. டேய் ஜிமினே ப்ராங்க் எதுவும் பண்ணாதரா. ஆக்சுவலாக தேங்க முன்னாடி போயிருப்பார்ல, ஜிமின் பின்னாடி வந்துட்டுருப்பாரு. அவர் ஜிமின் உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே கதவை சாத்திருக்கும். தேங்க உள்ளே விட்டுட்டு ஏய் ஜிமினே கதவு திறடா, டேய் கதவு திறடா ப்ளீஸ்டா, டேய் ப்ராங்க்லாம் பண்ணாதடா, மணியை பாடுறா, டேய் ஜங்குக் வாய்ஸ் வந்துச்சு எப்பட்றா, டேய் டேய் ஜிமினே கதவு திறடா டேய். அதுக்கப்புறம் கத்திக்கிட்டே இருக்காரு. பின்னாடி ஏதோ நமக்கு பின்னாடி டவரிங் பண்ண மாதிரி லைட்டாக நின்னா எப்படி இருக்கும், நம்மளை விட ஹைட்டா அந்த மாதிரி ஏதோ நிற்கிற மாதிரி இருக்கு. யாரு? ஜங்குக், ஜங்குக் அப்படி சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக திரும்புகிறான். நீயா நீயா அப்படி சொல்லிட்டு ஒரு அடுத்த வார்த்தை பேசுறதுக்குள்ள தலையை திருப்பின எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சவுண்டு தான். இந்த பக்கம் ஜிமினுக்கு கதவெல்லாம் திறந்துடுச்சு. டேய் தேங்க, டேய் முட்டாள் எங்கடா இருக்க, கதவை டாப்பை போட்டு இங்கே என்ன பிடுங்கிட்டா இருக்க மயிறு, டேய் தேங்க. அதுக்கப்புறம் இவன் வந்து லைக் அந்த ரெஸ்ட் ரூம்னா ஒரு சின்னதாக இருக்காது, இண்டிவிஜுவல் ரூம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இங்கே உள்ள தண்ணி திறந்து சவுண்டு கேட்கும். இங்கே தான் இருக்கியா, இப்போ ஏடா ரெஸ்ட் ரூம் போகிற நேரம் அப்படி சொல்லிட்டு உள்ளே வந்துட்டுருக்கான். டே தொயங்க அப்படி சொல்லிட்டு இருட்டாக இருக்கு கொஞ்சம். உள்ளே வந்துட்டு என்ன தண்ணி சவுண்டு கேட்டுச்சு, இங்கே எல்லாம் போல் லூஸ் கனெக்ஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்படி திரும்புகிறான். ஏதோ கீழே தட்டுப்படுது, என்ன ஏதோ தட்டுப்படுது. தேங்கா தேங்கா அப்படியே பொறுமையாக கீழே ஒன்றுமே தெரியல, கிட்டத்தட்ட அப்படியே கை வச்சு இப்படி தடவுறான். பார்த்தா தேங்காய் மாதிரி தான் இருக்குது. அவனுக்கு லைக் புருவத்தில் ஒரு கட்டு இருக்கும். சின்ன வயசில் அவங்க விளையாடும் போது அவனுக்கு அடிபட்டிருக்கும். அதனால் அந்த புருவத்தில் இப்படி தொட்டு பார்த்தோன்னே அந்த மார்க் தெரியுது. தேங்கா டேய் தேங்கா தேங்கா டேய் ஏந்திரடா, டேய் 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 ஏந்திரடா, டேய் என்னடா பண்ணுற, டேய் தேங்கா ப்ளீஸ் டே ஏந்திரடா டேய். பார்த்தா அப்படியே தடவிட்டே வரான். பார்த்தா கழுத்து இந்த பக்கம் லைக் ஃபேஸ் முன்னாடி இருக்குது, உடம்பு அந்த பக்கம் திரும்பிட்டு வரதா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது.
என்னங்க என்னங்க நடக்குது? தேங்க தேங்க, உனக்கு என்னடா ஆச்சு? தேங்க இல்ல, இந்த ரூமை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த இண்டிவிஜுவல் ரூம்ல இருந்து வெளில ஓடியாரான். கதவு சாத்திடுச்சு. யாரெல்லாம் பண்றது ஜங்குக்கா? கதவு தோறடா. டேய் டேய் டேய், ஆரம்பிச்சுன்னு யோகி கதவு தோறடா. டேய் டேய் டேய், கதவு தோறங்கடா, பயமா இருக்குடா. அவங்க செத்துட்டான்டா, ப்ளீஸ்டா. அவனுக்கு பயம் டே உச்ச கட்டத்துல இருக்கு. பார்த்தா தேங்கோட உருவம் ஏந்திரிச்சு அந்த தலை திரும்பினா எப்படி இருக்கும், அதோட அந்த நடந்து வர மாதிரி சவுண்டு கேட்குது. அவன் நிலைமையில யோசிச்சு பாருங்க, சுத்தமா இருட்டில்ல, இந்த மாதிரி சவுண்டு உங்ககிட்ட நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த நிலைமையில ஜிம்மி நின்றுட்டு இருக்கான். ஜங்குக்கா பிராங்க்லாம் பண்ணாது ப்ளீஸ்டா. டேய் டேய் டேய், திரும்புறான் பொறுமையா. லைக் லைட்டாக மைனூட்டாக லைட்டாக வெளிச்சம் இருக்குது. ஸோ அதில் பார்த்தா அப்படியே தேங்க தலை திரும்பி அப்படியே வந்துட்டு இருக்கான். தேங்கா டேய் டேய், என்னடா பண்ணுற நீ? பயந்துக்கிட்டே லைக் அந்த கதவு அப்படியே போயிட்டான். இதுக்கு மேலே போனால் வால் தான். தேங்கா டேய், என்னடா பண்ணுற நீ? பயமாக இருக்குடா டேய். அதுக்கப்புறம் இந்த பக்கம் திரும்பி இந்த தலை இப்படி திரும்புது. தேங்கா அப்படி சொல்லிட்டு பொத்துன்னு மயங்கப்பட்டு வந்துடுறான். ஸோ அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் யூங்கியும் ஆரம்பம் பார்ப்போம். அவனுக்கு கேட் சைடு போயிருப்பானுங்கள்ல. யூங்கி எவ்வளோ தூரம் தானே நடக்கிறது? இந்த சனி எங்கே போய் தொலைச்சதுன்னு தெரியல. இங்கே தானே போனான். அவ்வளோ என்ன கோவம் ஆயிரும் உனக்கு? டேய் பேசாம நான் தூங்கிடாது இருந்திருப்பேன். செருப்பால் அடி. உனக்கு தூக்க முக்கியமாடா யுங்கி? ஒருத்தவனை காணோம், இவனுங்க வேற எங்கே தனியாக போயிருக்கோம். என்ன பண்ணுறதுனே தெரில. சரி வா, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கானுங்க. பார்த்தா லைக் இங்கே கூப்பிட்ற மாதிரி இருக்குது ஜிமின்னு. டேய் ஆரமே, யூங்கி எங்கடா இருக்கீங்க? ஏய் என்னடா, 2 பேரும் தேட்டானுங்க போல். சரிவா போவோன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கானுங்க. ஸோ இந்த சவுண்டு எங்கன்னா லைக் அந்த ஆறு இருக்குல்ல, ஸோ அந்த ஆறு இருக்கிற இடத்துக்கிட்டேருந்து நின்றுட்டுருக்கான் ஜிமின்னு. டேய் இவையாண்டா அங்கே போனா? ரெஸ்ட் ரூம் தானே போய் பார்க்க போகிறேன்னா? தெரிலடா. சரி வா போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு இவனுங்க அந்த சைடு போயிட்டுருக்கானுங்க. பார்த்தா லைக் டேய் சீக்கிரம் வாங்கடா, என் கால் மாட்டிக்கிச்சு, இங்கே சேராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்திட்டுருக்கான். ஸோ யூங்கி ஃபஸ்ட்டு ஓடிட்டாரு, ஆரம் பின்னாடி தான் வந்துட்டுருக்கான். டேய் நில்லடா, என்னாலே முடியல. அப்புறம் வேகமாக ஓடும்போது கல் தடுக்கி கீழே விழுந்துட்டான் ஆரம்ப. அப்பா டேய் நில்லு யூங்கி. அவர் எங்கே காதில் வாங்குறாரு, அவர் முன்னாடி போயிட்டாரு. ஸோ இங்கே ஆரம் வந்துட்டு லைட்டாக கால் தேய்ச்சிட்ருக்கான். ஐயோ முடியல டேய் அப்பா. அதுக்கப்புறம் இங்கே தேதான் வந்து இப்போ பக்கத்தில் நின்றுட்டுருக்கான். சரி தயாங்கு நீ இங்கே இருக்க, 2 பேரும் ஒன்றா தாண்டா போனீங்க. ஜிமின் அங்கே நின்றுட்டுருக்கான். ஆமாம் ஜிமின் அங்கே தான் நின்றுட்டுருக்கான். சரி வா, நம்ம ஜங்குக்குள்ளே தான் இருக்கான். உள்ளேயா? அவன் ஏன்டா ஜிமின் அங்கே போனான் தெரியல, ரெஸ்ட் ரூம் போகணுன்னு போனான். சரி வா உள்ளே போகலாம். ஏன் உள்ள? ஜங்குக்கு வெளில கூப்பிட்டு வா, நம்ம கிளம்பலாம், மணி ஆயிடுச்சுல்ல. ஹோபி ஜின்னு 2 பேரையும் கூப்பிட்டு வா, நம்ம கிளம்பலாம். என்னால் வேறு நடக்க முடியலடா. டேய் உள்ளே வாடா. அவன் வரமாட்டான், உன்னை பார்த்து தான் பேசணுன்றான். சரி வரேன் அப்படி சொல்லிட்டு, சரி அப்போ யூங்கி வரட்டும் நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு டேய் உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். லைக் அந்த ஸ்கூலுக்குள்ளே இவனுங்க வெளியில் கிரவுண்டில் இருக்கானுங்க. யூங்கி அங்கே ஜிமினை பார்க்க போயிட்டாரு. ஸோ ஆரம் போயிட்டே இருக்கிறாரு டே கூட. டேய் எங்கடா இருக்கான்? நம்ம கிளாஸ்கிட்டே வந்துட்டோம். எங்கே இருக்கான் ஜங்கு? தெரியல. என்ன தெரியலையா? தெரியல யூங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போயிட்டு அவன் தலை மட்டும் பின்னாடி திரும்புது. டேயாங் என்னடா இது? டேயாங் என்னடா பிராங்க் பண்ற நீ?
டேய் பயமாக இருக்குடா, உனக்கு தான் தெரியும்னா எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் பயம்ன்ட்டு. டேய் விளையாடாதடா. இல்லையும் நான் உன்னை கூப்பிட்டு போதான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு லைக் அவன் குரலே மாறுது. வா சீக்கிரம் 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 உன்னை கூப்பிட்டு போகதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வந்து அவன் தலையை திருப்பி எப்படி தியாங் செத்தானோ அதே மாதிரி ஆரமையும் கொள்கிறான். ஸோ அந்த இடத்துல ஆரம்ப லைக் அவன் கிளாஸ்க்கு முன்னாடியே கொண்டுட்டான். இந்த பக்கம் ஹோபியும் ஜின்னும் பார்ப்போம். ஸோ ஜின் மாடிக்கிட்ட போயிட்டுருக்காரு. இந்த பக்கம் ஹோபி வந்து பொறுமையாக தான் வந்துட்டுருக்காரு. அவருக்கு ஏற்கனவே தெரியும் 2 பேரும் பயந்தாங்குழின்ட்டு. பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கானுங்க. டேய் இந்த நேரத்தில் இவன் என்னடா இங்கே பண்ணுறான், பயமாக இருக்குடா, சுற்றி பாருடா எவ்வளோ இருட்டாக இருக்குது, இந்த மயிருக்கு இங்கே என்ன வேலை தெரில, சே பேசாமல் ஒன்றாவே வந்திருக்கலாமோ. டேய் பயமாக இருக்குடா. டேய் டேய் ஹோபி, டேய் என்னடா உனக்கு வேணும், நானே பயத்தில் வந்துட்டு இருக்கேன், நீ வேற போடா முன்னாடி. சரி போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜின் பொறுமையாக ஏறிட்டு இருக்காரு. ஹோபி ஒளிஞ்ச மாதிரி வந்துட்டுருக்கான். டேய் பேசாமல் நம்ம ஒன்றா போயிட்டு வந்துடலாமா. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஸ்லைட் மாதிரி இருக்குது, அது ஏறினா மாடி வந்துடும் டெரஸ் ஃபுல்லாக. டேய் நான் பார்க்குறேன் இங்கே, பேசாமல் அவனுங்களை கூப்பிட்டு வரியா, நம்ம இங்கே பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம், மேபி அவன் கோச்சிட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம்டா. டேய் அவன் எப்படிடா தனியாக போவான், நீ போய் கூப்பிட்டு வாடா. நான் மட்டும் எப்படிடா இந்த இருட்டில் தனியாக போகிறது, 2 பேரும் ஒன்றாவே போகலான்டா. ஒன்றா என்னடா சொல்கிற, போய் கூப்பிட்டு வாடா போடா டேய் அப்படி சொல்லிட்டு ஜின் கத்துறாரு. போய் தொலைகிறேன் அப்படி சொல்லிட்டு செம்ம பயம் அவருக்கு, வேர்த்து கொட்டி அப்படியே பொறுமையாக தடவி தடவி அவர் கீழே இறங்குறாரு. ஜின் மட்டும்தான் மேலே போகிறாரு. ஜங்குக், டே ஜங்குக், ஜங்குக்கா எங்கடா இருக்க, ஏய் ஜங்குக். பார்த்தா ஜங்குக் லைக் அந்த டெரஸ் இருக்குல்ல, ஸோ அந்த டெரஸ் எண்டில் உட்காந்துட்ருக்கிறாரு. லைக் திரும்பின மாதிரி அந்த பக்கம் கால் லைக் குதிக்கிற மாதிரி உட்காந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி உட்காந்துட்ருக்காரு. டேய் ஜங்குக்கா என்னடா பண்ணுற அப்படி சொல்லிட்டு கிட்ட ஓடுறாரு. ஜங்குக் பைத்தியக்காரனாடி, ஏன்டா இப்படி உட்காந்துருக்க அப்படி சொல்லிட்டு கிட்ட போயிட்டுருக்காரு. டே மூளை கட்டவனே திரும்புடா, அறிவு இல்லாமல் அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கா, உனக்கு எத்தனை பேர் தேடுறோம் அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டு டென்ஷனில் கத்திட்டுருக்காரு. ஜங்குக் திரும்புகிறாரு. அவர் ஃபேஸ் ஃபுல்லாகவே லைக் எனக்கு எப்படி ஆச்சோ அப்படியே இருக்கு. எத்தனை பேர் தேடுறாங்க ஹியூம், அவங்களுக்கு தெரியாதா நான் செத்துட்டேன்னு. ஜங்குக் என்னடா இது பண்ணுற, உன் மூஞ்சில் என்னாச்சு ஜங்குக், ஜங்குக் உனக்கு என்னாச்சு. லைட்டாக அவர் பயந்துக்கிட்டே பின்னாடி போய்ட்டுருக்கிறாரு. அவர் கை மட்டும் லைக் அவன் ஃபேஸில் வைக்கிறதுக்கு போகிறாரு. எனக்கு ஏதோ ஆயிடுச்சு ஹியூம், என்னன்னு தெரில, நான் செத்துட்டேன் போல அப்படி சொல்லிட்டு லைக் அவன் குதிக்கிற மாதிரி தானே இருந்துச்சு, அப்படியே குதிச்சிட்றான். டேய் அப்படி சொல்லிட்டு லைக் அந்த ஓரம் வந்துட்டு எங்க ஜங்குக், ஜங்குக், ஜங்குக் எங்கே இருக்க, டேய் ஜங்குக். அதுக்கப்புறம் கத்திக்கிட்டே கீழே பார்க்குறாரு. ஜங்குக் இல்லை. அங்கே எப்படி ஹியூங் இருப்பேன், இங்கே இருக்கேன் பாரு. ஜங்குக், ஜங்குக் அப்படியே பொறுமையாக நீ அப்படியே திரும்புறான். ஜேன் பாருங்க ஹியூங், என்னை கொண்டுட்டா, அவ நம்மளை யாரையும் உயிரோட விட மாட்டா. அவ்வளோதான், அவ்வளோதான் முடிஞ்சது, அவ்வளோதான், அவ்வளோதான் ஹியூங். லைக் ஜின்னுக்கு வந்து 2 வயசு அதிகம் இவங்களை விட. ஸோ எப்போவுமே ஹியூங் தான் கூப்பிடுவாங்க, அப்பப்போ ஜின்னுன்னு கூப்பிட்டுப்பானுங்க. ஸோ அப்படியே மாடியிலேருந்து தள்ளி விடுறாரு. பயந்துக்கிட்டே அங்கேருந்து அப்படியே லைக் அந்த ஜங்குக்கு உடம்புல வயனாக இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அதே அந்த இறந்த ஃபேஸோடு நின்று பார்த்துட்ருக்கா மாடியிலேருந்து. ஜின் கீழே விழுறாரு. கீழே விழுற வரையும் மேலே இருந்து முறைச்சிக்கிட்டே இருக்கா. விழுந்த கொஞ்ச நேரத்துலே அப்படியே ப்ளீட் ஆகி அந்த இடத்துல இறக்குறாரு. இந்த சவுண்ட் வந்து லைக் யூங்கிக்கு கேட்டிருக்கோம். என்ன இது தொம்முன்னு விழுந்த சத்தம் கேட்டுக்கு,
இவன் இவ்வளோ தூரம் பண்ணுறான், கிட்ட பார்த்த மாதிரி இருக்கு, பார்த்தா அவன் தூரம் போயிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காரு. டேய் வெங்காயம், இங்கே என்னடா பண்ணுற, வாடா கிளம்பா. டேய் கால் மாட்டிக்கிச்சுடா, சீக்கிரம் வாடா. டேய் ப்ளீஸ்டா. பார்த்தா லைக் புதக்குழி மாதிரி இருக்குது, அங்கே கால் மாட்டிக்கிச்சு. டேய் இவ்வளோ தூரம் எப்படி நான் மாட்டினேன், ஒரு வேளை இங்கே இருப்பான்னு சொல்லிட்டு வந்தேன்டா, கால் மாட்டிக்கிச்சு, என்னை காப்பாத்துறா யுங்கி அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. டேய் வலிக்குதுடா, கால் உள்ளே போயிட்டே இருக்கு. சரி இரு நான் காப்பாற்றுறேன். பக்கத்தில் இந்த களி இது பண்ணுறாங்க, அந்த களியை பிடிச்சிட்டு டேய் இப்படியே இந்த களியை பிடிச்சிட்டு வெளில வாடா ஜிமின் அப்படி சொல்லிட்டு பிடிச்சி இழுக்கிறாரு. ஸோ அந்த களியை பிடிச்சி இழுத்ததில் ஜிமின் சரி யூங்கியும் போய் அதில் விழுந்துடுறாரு. டேய் டேய் என்னடா இது, என்னடா இது, என் கால் மாட்டிக்கிச்சுடா. அப்படியே அந்த புத மணல் அப்படியே மூடிக்கிட்டே இருக்கு. மாட்டினியா சாகு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஜிமின் உருவம் மறைஞ்சிடுச்சு. இங்கே எந்த லைக் கோணி பையில தான் கட்டியிருப்பானுங்க, பார்த்தா அந்த கோணி பை மாதிரி வந்து நிற்கிது. அதுலேருந்து உருவம் ஒன்று வருது. என்ன யுங்கி சாக்க போறியா, இப்படி தானே எனக்கு ஒழிச்சிருக்கும், இதுக்கு உள்ள போனான உன்னை இறுக்கி இறுக்கி கொள்ளும், அதை நான் பார்த்து சந்தோஷப்பட போறேன். ஐ மிஸ் யூ. அதுக்கப்புறம் அப்படியே அவன் மூச்சு திணறுது, ஃபுல்லாகவே முழுகிடுச்சு. யூங்கி சாப்டரும் க்ளோஸு. ஸோ இருக்கிறது ஹோபி மட்டும்தான். டேய் ஆரம்பு, யூங்கி, ஜிமின், ஜிமின், தேஹாங், ஜங்குக், எங்கடா இருக்கீங்க? லைக் அது நிறைய படி இருக்கும், மேலேயும் போக முடியாமல் கீழேயும் போக முடியாமல் நின்றுட்டுருக்கிறாரு. இங்கே ஜங்குக்கோட உருவம் தான். டேய் கிழக்கு, டேய் டேய் ஜங்குக்கு, நீ இங்கே தான் இருக்கியா? ஓபி இங்கே தான் இருக்க, வா. அதுக்கப்புறம் அவன் ஓடிறான் வேகமாக, அவங்க படிக்கட்டுலேருந்து இறங்குறான். பார்த்தா லைக் அவன் 2வது மாடியில் இருப்பான், இவன் லைக் 4வது மாடியில் இருப்பான். இவன் 2வது மாடிக்கு வந்தானா அந்த உருவம் அப்படியே ஃபஸ்ட்டு மாடிக்கு போகுது. ஸோ அந்த மாதிரி உருவம் கீழே கீழே போயிட்டு லைக் கிரவுண்டுக்கு போயிடுச்சு. என்னடா இவன் விளாண்டுருக்கான்? டே ஜாங்கு, ஒரு இடத்துல நிற்க மாட்டியா நீ? விளாட்ற நேரமா இது? இவனுக்கு வேற என்ன ஆச்சுன்னு தெரில, விளாட்டு மயிர் காட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் வேகமாக இறங்கிட்டு இருக்கான், கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டான். டேய் எங்கடா இவன்? டேய் ஜாங்கு விளாடாத, எங்கடா இருக்க? அதுக்கப்புறம் லைக் ஒரு கார் ஸ்டார்ட் ஆகிற சவுண்ட் கேட்குது. என்ன இந்த நேரத்தில் காரு சத்தம்? அதுக்கப்புறம் லைக் பின்னாடி பயத்தில் திரும்புகிறான். வேகமாக ஒரு கார் வந்து ஏற்றுது. லைக் 10 தடவைக்குள்ள மேலே ஏறி அவன் மேலே ஏறி இறங்கிடுச்சு. ஸோ அங்கேயே செம்ம ரத்தம் வந்து அங்கேயே ஹோபியும் அவ்வளோதான். இன்னும் இருக்கிறது ஜிமின் மட்டும்தான். அவன் மயங்கி கிடக்குறான். லைக் அவனோட உருவத்தை எடுத்துட்டு தான் இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கீங்க. இங்கே ஜிமின் அப்படியே தலை செம்மையாக சுற்றுது அவனுக்கு. எங்கே இருக்கனா, என்ன இடம் இது அப்படி சொல்லிட்டு அப்படியே உட்கார்றான். சின்ன ஆரம் ஹோபி யூங்கி எங்கடா இருக்கீங்க? அப்படியே பொறுமையாக தடுமாறி ஏந்துறான். அதுக்கப்புறம் லைக் அவன் வெளியில் போகிறதுக்கு பார்த்தா கதை ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அப்படியே வெளில போகிறான். பார்த்தா லைக் அந்த என்ட்ரன்ஸ்லேயே நாங்கள் இந்த ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு இவனுங்க கிளாஸை தாண்டி தான் போகணும். ஸோ அவன் கிளாஸை தாண்டி போகும்போது பார்த்தா அங்கே ஆரம் இறந்து கிடக்குறான். ஆரம், ஆரம், டேய் ஆரமே, டேய் ஆரமே ஏந்திரடா, டேய் ஆரமே ஏந்திரடா, டேய் ஆரம் ப்ளீஸ்டா ஏந்திரடா. ஐயோ நம்ம இங்கே இருந்துடக்கூடாதுடா, போயிருக்கணும்டா. டேய் மற்றவனுங்களே என்னாச்சுன்னு தெரியல.
அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் வரான். அந்த அந்த கார் பார்க்கிங்லாம் இருக்கும்ல, அங்கே பார்த்தா ஃபுல்லாக ஏதோ ரத்தமாக இருக்குது. என்ன இங்கே ரத்தமாக இருக்கு? டே யாராவது இருக்கீங்களாடா? டே பார்த்தா அங்கே யாரோ இறந்து கிடக்குறாங்க. ஃபேஸே தெரில, ஃபுல்லாக நசுங்கின மாதிரி இருக்குது. ஐயோ இது யாருன்னு தெரியலையே, இருட்டில் யாருன்னு தெரியலையே. ஐயோ டே இங்கே வந்துருக்கவே கூடாதுடா, அவன் வந்துட்டாடா. டேய் யாராவது உயிரோட இருக்கடா ப்ளீஸ்டா. டே ப்ளீஸ்டா யாராவது இருங்கடா அப்படி சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக வெளியில் வந்துட்டுருக்கான். வெளியில் வந்து அந்த வாசல்கிட்ட வந்துட்டான். அங்கே வந்தால் பார்த்தா அங்கே ஜின்னு லைட்டாக வெளிச்சம் இருக்குது. அங்கே பார்த்தோன்னு தெரிஞ்சிச்சு. ஏய் ஜின்யூங் ஜின்யூங் ஏதுடா டே ஜின்யூங் ஜின்யூங் ஜின்யூங். ஐயோ எல்லாருமே செத்துட்டீங்களாடா டேய். டேய் ஏந்துடா டேய். யுங்கி ஜங்குக் எங்கடா இருக்கீங்க? ஆரம்ப எல்லாம் செத்துட்டானுங்க, எங்கடா இருக்கீங்க? அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே யூங்கியோட ஒரு அவன் வச்சிருந்த கர்ச்சிஃப் கிடக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கான். அந்த கர்ச்சிஃப் கிடக்கும் அந்த எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணும் போது அந்த ஆறுகிட்ட போயிருப்பான். பார்த்தா யூங்கியோட கை மட்டும் தெரியுது. இவ்வளோ செத்துட்டான். ஓ இது இது யோகியோட கை. அவன் டிப்ரெஷனில் கை கடிச்சிக்கும் போது எடுத்து தழும்புது. ஏய் இன்னும் 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 ஹோபியை காணும். அந்த கார் பார்க்கிங்கில் செத்து கிடந்தது யாருன்னு கூட தெரியல. ஜங்குக்கை நான் காப்பாற்றி ஆகணும். கண்டிப்பாக இருப்பான்டே, உயிரோட இருடா நீ. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எல்லாம் அந்த ஸ்கூலே அரசி ஆராய்ஞ்சிட்டா. செம்ம டயர்டாக இருக்கான் அவனுக்கு. எங்கடா ஜங்குக் இருக்கா, எங்கே இருக்கா? அப்புறம் இந்த டெரஸ் தான் மீதி. ஸோ டெரஸ்க்கு போயிட்டுருக்கான். எங்கேயாவது உயிரோட இருடா நீ ப்ளீஸ்டா. அதுக்கப்புறம் அவன் உள்ளே போகிறான். அந்த டோர் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதில் இருந்தானே வெளில போவோம். அந்த வாசலில் உள்ளே எடுத்து வைக்கிறதுக்கு கால் வைக்கிறான். தடிக்கு தொம்மனு கீழே விழுறான். அம்மா அப்பா அம்மா வலிக்குது. பார்த்தா தேஞ்சு ரத்தம் வருது. அப்பா வலிக்குது. எப்படி நான் கீழே விழுந்தேன்? அப்படியே திரும்பினான். யாரோட கையோ இருக்கு அந்த வாசல்ல. இது யாரு? அப்படியே பொறுமையாக தடவிக்கிட்டே அவங்க ஃபேஸை நிமித்துறான். பார்த்தா ஃபேஸ் அடையாளமே தெரியல, ஆனால் அந்த சட்டை தெரியுது. ஜங்குக் தான். டே ஜங்குக்கு ஜங்குக்கு டேய் நீ எப்படா இங்க? டேய் ஜங்குக்கு அப்படியே உட்காந்து அம்மா நேரம் அழுதுட்டு இருக்கான். ஜங்குக் எப்படி இறந்துருப்பானா? இவங்ககிட்ட கோச்சிட்டு வந்திருப்பான்ல. ஸோ டைரெக்டாக டெரஸ்க்கு தான் போயிருப்பான். சரி இவன் எல்லாரும் சேர்ந்தாண்ட கொன்னீங்க, இன்னும் நான் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கா சொன்னங்களா அப்படி சொல்லிட்டு சிகரெட் குடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். இருக்கு அப்புறம் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பின்னாடி யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கு. ஜங்குக் ஜங்குக் யார் நம்மள கூப்பிட்றது? ஜிமின் தான் வந்திருப்பான். அப்படி சொல்லிட்டு திரும்புகிறான். இங்கே ஜிமின் இல்லை. ஜங்குக் ஜங்குக் என்ன சத்தம் மட்டும் வருது, ஆளை காணோம். அப்படியே வந்துட்டு இருக்கான். கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தா இங்கே ஜிமின் மாதிரியே ஒரு உருவம். டேய் கீழே வாடா, பார்த்துக்கலாம், எதா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். டேய் விடுறா கைய, இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. ஓவராக பண்ணிகிட்ருக்கான். எல்லாரும் தான்டா சேர்ந்து பண்ணோம். இன்னும் நான் தான் உனக்கு அவளை கொன்ன மாதிரி பேசிகிட்ருக்கான். அது தானடா உண்மை. என்னடா பேசுகிற?
அதுதானே உண்மை. என்னை நீங்க தானே சேர்ந்து கொண்டீங்க, முக்கியமா நீ. என்ன பேசுறா? விளையாடாதா ஜிமின், விளையாடாத. இருக்குன்னே செம்ம காண்டில் இருக்க. இந்த பிராங்க் மாதிரிலாம் பண்ணி கடுப்பேத்தாத. நான் கடுப்பேத்துறேன்னா என்ன பார்த்தோமா உனக்கு அடையாளம் தெரில அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த உருவம் சேஞ்ச் ஆகி உங்கள் உருவம் நீங்கள் அதே மாதிரி எப்படி இறந்துருப்பீங்களோ அதே மாதிரி இந்த ஃபேஸு ஃபுல்லாக செதஞ்சு நிற்கிறீங்க. வயன் வயன், நீயா? நீ எப்படி இங்கே வந்த? செத்தவ எப்படி வருவா? உன்னை பழி வாங்கன்னு தாண்டா வந்தேன். உங்கள் 7 பேரையும் கொல்லாமல் இங்கிருந்து போக மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் வயன், என்னை மன்னிச்சு விட்டுரு. நான் எந்த தப்பு பண்ணலை, கெஞ்சி கேட்குறேன், விட்டுரு. தப்பு பண்ணலையா? மொதல் காரணம் நீ மட்டும் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லாமல் இருந்திருந்தா இந்த அளவுக்கு என் உயிர் போயிருக்காது. எல்லா பொண்ணுங்களும் உங்களுக்கு கேவலமாக போச்சுல்ல? உங்கள் 7 பேரோட சாவு இதுக்கப்புறம் இந்த ஸ்கூலுக்கு வர எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் பயந்துக்கிட்டே நோந்து போயிட்டே இருக்கான். செக்கி ஃபுல்லாகவே லைக் அந்த கார்னர்கிட்ட போயிட்டான். இப்போ கிட்டத்தட்ட அந்த ஆசிட் வந்து பளிச்சுன்னு ஃபேஸில் ஊற்றினா எப்படி இருக்கும் அதே மாதிரி ஊற்றுது. அப்படியே துடிக்கிறான். வயன் எரியுது, எரியுது, வயன் எரியுது, வயன். இப்படி தானடா எனக்கும் எரிஞ்சிருக்கும். சாவு. அதுக்கப்புறம் அந்த உருவம் மறைஞ்ச போது அந்த எரிச்சல்லே அப்படியே மேலே அந்த பக்கம் இந்த பக்கம் நோந்துக்கிட்டே இருக்கான். என்னால் சுத்தமாக முடியல. அந்த எரிச்சல் அவன் உடம்பு ஃபுல்லாக பரவுது. ரொம்ப முடியாமல் லைக் அந்த செவுத்தில் இடித்து அவனே இறந்துருப்பான். இப்படிதான் ஜெகே இறந்துருப்பான். இந்த பக்கம் ஜிமின். அவ்வளோதான், எல்லாமே செத்துட்டீங்க, அவ்வளோதான். நீங்களாம் இல்லாத உலகத்தில் இருந்து நான் என்ன பண்ண போகிறேன்? அவன் என்னைய கண்டிப்பாக கொண்டுடுவான், கண்டிப்பாக என்னைய கொண்டுடுவான். அதுக்கு பதிலாக நானே செத்துடுறேன். அவள் கையில் கொடூரமாக சாவறதுக்கு பதிலாக நானே செத்துடுறேன். அப்படியே கிட்டத்தட்ட அந்த மாடி எஜ்ஜுக்கு போயிட்டான். நான் இருக்கும் போது நீ எப்படிடா சாவ? லைக் அப்படியே திரும்புகிறான் பயத்தில். என்னை விட்டு, நானே செத்துடுறேன் ப்ளீஸ். எப்படி? நான் உங்களை அணுவாக சாவடிக்கணும். அப்போதான் என் ஆன்மா சந்தோஷமாக மேல்லோகத்துக்கு போகும். கையில் கத்தி இருக்கு, சர 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 செம்மையாக குத்துறீங்க. அவன் கத்தி பாடாத இடமே இல்லை. இப்படித்தானே நானும் கெஞ்சினேன், சாவுங்க. அதுக்கப்புறம் அவன் உயிரும் போயிடுது. ஸோ உங்கள் ஆன்மா லைக் இப்போ தான் சாந்தி அடைஞ்சு சொர்க்கத்துக்கே நீங்கள் போகிறீங்க. ஸோ இதோட இந்த OT7FF முடிஞ்சது. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபிஸ்பால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக்னு கம்பெனி கைஸ். பாய், ஆமி சரங்கே.